காதல் ராகம் நீதானே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ எதில் எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைட் மோஷனில் தான் எடிட் பண்ண போகிறோம். அலைட் மோஷன் வந்து நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தந்திருக்கோம், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ நான் வெப்சைட்டில், அதாவது லிங்க் தரது வந்து என்னோடய வெப்சைட், நான் அஃபிஷியலாக விகே ஸ்டுடியோ அஃபிஷியல் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி அதில் லிங்க் கொடுத்துட்ருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க், அதாவது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அந்த மெட்டீரியல்ஸுக்கு மேலே ஹவு டு டவுன்லோட் விகே ஸ்டுடியோ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரில அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ரெகுலராக நம்ம வெப்சைட்லேருந்து வரது எல்லாமே அதே மாதிரி தான் டவுன்லோட் லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். நான் வந்து ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இப்போ ப்ரிவியூவில் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி வேறு சாங் வந்து உங்களுக்கு எடிட் பண்ண போகிறோம். அப்போனா தான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் சொல்கிற ப்ரொசீஜரை நீங்கள் அதே மாதிரி செய்யுங்க. ஓகேவா? இப்போ இந்த ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ரூம். இது வந்து பிஎன்ஜி எடிட் பண்ணுறதுக்கு இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை போய் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி இருக்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். டேரெக்டாக உங்கள் கேலரிக்கு போகும். அதில் நீங்கள் எந்த இமேஜை பிஎன்ஜி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேன் ஆகிற மாதிரி வரும். ஸ்கேன் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து பிஎன்ஜியாக கிடச்சிரும். இப்படி உங்களுக்கு வரும். அந்த இமேஜ் வந்து ப்ராசஸ் ஆனதுமே மேலே கிளாசிக் அப்படின்றதில் செகண்டாக பிஎன்ஜி இமேஜ் அவங்க கொடுத்துருப்பாங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ஏதாவது கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட், நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் டு கேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கேலரியில் வந்து சேவ் ஆயிடும். ஆனால் கீழே வந்து ஃபோட்டோ ரூம் அப்படிங்கிற வந்து லோகோ வரும், வாட்டர் மார்க். அது வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது, மோட் வெர்ஷன் இருக்கு, இல்லை நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்தது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது அடுத்தது வந்து நம்ம என்ன ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணணும். நீங்கள் அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட் அதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நம்ம ஒரு ஷேப் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஷேப் வந்து வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, வச்சதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இப்போ நம்ம பிஎன்ஜியாக மாற்றினோம்ல அந்த இமேஜ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே அந்த வாட்டர் மார்க் தெரியாத மாதிரி இப்படி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் வந்து கொஞ்சம் லெஃப்ட் சைடு வந்து அந்த இமேஜ் வந்து வச்சுட்டு இப்போ நான் டியூரேஷன் வந்து ரெண்டுக்குமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 8 செகண்டுக்கு இருக்குது, ரெண்டுமே இப்போ 8 செகண்டுக்கு இருக்குது. இப்போ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, எண்டிங்கில் வந்து அந்த அனிமேஷன் கீ ஆட் பண்ணாமல் அப்படி லைட்டாக இப்படி லெஃப்ட் டு ரைட் இப்படி மூவ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இமேஜ் வந்து லைட்டாக இப்படி மூவ் ஆகிறதுக்காக தான் இந்த எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் அந்த ரெக்டாங்கிள் இமேஜ் இருக்குல்ல, அதுக்கு வந்து கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் வந்து இதில் வைங்க. அதாவது அந்த இமேஜில் வந்து மோஸ்ட்டாக கவர் ஆகிற இமேஜ் வந்து இப்போ அந்த ரெட் கலர் சாரீ இமேஜ் நம்ம வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஒயிட், அந்த மெரூன் பிஸ்கட் கலர் மாதிரி இருக்குல்ல, இந்த கலர் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த கலர், இந்த பேக்ரவுண்ட் வைக்கிற கலர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரெட்டில் உங்களுக்கு எந்த கலர் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜில் இருக்கிற ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணிங்கனாவே அந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த கலரே சூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த இது முடிஞ்சிச்சு. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் கலர் அண்ட் லைட்குள்ளே எக்ஸ்ப்ளோரர் அண்ட் காமா அப்படிங்கிற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி, இதில் வந்து எனக்கு டார்க்னஸ் கொண்டு வந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் டார்க்னஸ் மட்டும் இமேஜில் வந்து கொஞ்சம் கொண்டு வந்துக்கிறேன். காமா எல்லாத்துலேயும் லைட்டாக டார்க்னஸ்
ஓகேவா. டார்க்னஸ் கொண்டு வந்து திருப்பி ஆட் எஃபெக்ட்ஸில் கலர் அண்ட் லைட்குள்ளே. அடுத்தது என்னது, பிரைட்னஸ், சேச்சுரேஷன் வந்து சேச்சுரேஷன் நான் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. நான் சேச்சுரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். திருப்பி அடுத்தது ஆட் எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ், அதையும் கொஞ்சம் நான் பிரைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் 2%. அடுத்து திருப்பி ஆட் எஃபெக்ட்ஸில் வந்து ஷார்பன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஷார்பன் வந்து இந்த லெவலே போதும், டிஃபால்ட்டாக இருக்கிறதே போதும். சில இமேஜுக்கு அது ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த ஷார்ப்னஸ் வந்து எனக்கு போதும். இப்போதைக்கு எல்லா இம்புமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த நெக்ஸ்ட்டு வந்து அந்த 2 இமேஜையுமே நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி குரூப் பண்ணிக்கணும். குரூப் பண்ணிவிட்டு இந்த குரூப்பில் வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். அந்த குரூப்பில் என்ன எஃபெக்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் அந்த விக்கினேட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் வந்து மேட் மாஸ்க் கீ அப்படிங்கிற எஃபெக்டில் வந்து இது இருக்கும். இதில் வந்து நான் சொல்கிற வேல்யூ நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த வேல்யூ உங்களுக்கு கரெக்டாக செட் ஆயிரும். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து வச்சுட்டேன், அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இதில் நான் சொல்கிற வேல்யூ, அதாவது சைஸ் வந்து 73 வச்சுக்கோங்க. அடுத்து ரவுண்ட்னஸ் அப்படிங்கிறது 35, ஃபெதர் வந்து 1 வச்சுக்கோங்க, கம்மி பண்ணிடுங்க. அடுத்து ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது 800, டின் 20%, கலர் வந்து பிளாக் கலர். ஓகேவா. இது எல்லாமே செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த இமேஜுக்கான அந்த கலர் வந்து கிடச்சிருக்கும். அப்படி உங்களுக்கு இந்த இமேஜ் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா. இப்போ ரெட் கலர் நான் வச்சுட்டேன். இப்போ பிளாக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கலரில் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த கலர் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பழைய இதையை வச்சுக்கிறேன். ஓகேவா. இப்போ வந்து நான் இந்த இமேஜ் வந்து மோஸ்ட்லி இந்த இமேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். விகே ஸ்டுடியோ. ஓகே. சென்டர் அலைன்மெண்ட், ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இந்த ஃபாண்ட் ஸ்டைல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வேணுங்கிற டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நியூ ஃபாண்ட்டு தான் நான் புதுசாக டவுன்லோட் பண்ணது. ஓகே. இந்த இடத்துல வச்சதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு இதில் நான் எஃபெக்டில் வந்து ப்ரிவியூ பார்த்துருப்பீங்க, டைரக்ஷனல் பெர் எஃபெக்ட் தான் ஆட் பண்ணியிருந்தேன். அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்டார்டிங் ஒரு நிமிஷனுக்கு எண்டிங் வந்து 0, அதாவது செகண்ட் ஆட் பண்ணதில். அப்புறம் எண்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி 0ல் வச்சுட்டு எண்டிங்கில் வந்து ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த அனிமேஷன் கீ வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் மட்டும் இல்லை, எந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து இந்த ஸ்டைலுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நான் வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் கீழே இருக்கிற ப்ரெசம்பிள் கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கு வந்து ஒரே ஒரு மெட்டீரியல் லிங்க் தான் இருக்கும். அந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட் லிங்க், எக்ஸாம்பிள் லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில பேர் டெலிகிராமில் எப்படி ஜாயின் பண்ணுறது தெரில அப்படின்னா அதுக்கும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ இருக்குது, நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே மேலே டாப்பில் இருக்குது. அந்த வீடியோவும் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் அந்த இன்னொரு வீடியோன்னு சொன்னால அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியலில் இருக்கிற வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வீடியோ தான். இந்த வீடியோ ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஃபுல்லாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதே 4:5 ரேஷியோ தான். இதை ஆட் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட், அந்த லைட், அதாவது அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் கலர் அண்ட் லைட்டாக HUE ஷிஃப்ட் அப்படிங்கிற இது வந்து கலர் அண்ட் லைட்குள்ளே இருக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதில் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா நீங்கள் ஒரு கலர் சூஸ் பண்ணியிருப்பீங்களா, அந்த கலர் இதில் வர வைக்கணும். லைட்டாக அந்த எல்லோ கலர் இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த கலர் வந்து வரும். ஸோ இந்த கலர் ஓகேவா. இந்த கலர் வச்சுட்டு பேக் வந்துட்டு பிளண்டிங் அண்ட் ஓப்பாசிட்டியில் லைட் அண்ட்குள்ளே ஸ்க்ரீன் அப்படிங்கிற எஃபெக்ட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கீழே வந்து பிளர், அந்த ஒரு கலர் வந்து பிளர்ரான மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து வந்துடும். இந்த இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் இந்த வீடியோக்கு வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது புதுசாக இருக்கும், புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் புதுசாக வீடியோ வந்து ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.